இந்த ரெய்டு விஷயம் முன்னாடியே அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததுனால தான் நேற்று அவசரமாக அந்த பதவியில் இருந்து அவர் மாற்றப்பட்டதாக எனக்கு தகவல். அதாவது இது சரியான முடிவு தான். லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அதிகாரியே லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு விடுறது அது நல்லா இருக்குல்ல, முள்ளாலே பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது அவசரமா சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்கும் போதே புரிஞ்சுக்கிறோம் இதுல ஏதோ ஒரு நடந்திருக்கு இருக்கு. யாரை காப்பாத்தா அவர் அது கொடுத்தாரு, ஓகேவா? அது காப்பாற்ற கொடுத்தாருங்கன்னு தெரிஞ்சதுனால நேற்று விளக்குனாங்க. இன்னைக்கு அவர் டம்மி போஸ்ட்ல இருக்காருன்னா உடனே இன்னைக்கு ரெய்டுக்கு அதிகாரிகளுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்டடா நடக்குது. நீங்க ஜென்மத்துக்கு திமுக அதிமுக போனா எம்எல்ஏவே நீங்க ஆகும் போதுன்னா உங்க புள்ள வயசுக்கு வரும்போது தான் நீங்க வந்து ஏதாவது ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியும். அப்பேற்பட்ட உங்களை இங்க எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காரு. நம்மள அவங்க வந்து பேசுறாங்கன்னா கூட அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு வந்து உட்கார வச்சதும் இந்த டிவிகே கட்சி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸோ உங்களை மதிக்கிறாங்கன்னா அந்த மதிக்கிற இடத்துல உங்களை கொண்டு வர்றதுக்கு காரணமானவங்களே இவங்க தான். ஒரு சாதாரண ஒரு ஆளுங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏ இருக்கான்ட்டீங்க, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு 40-50 கோடி பேரம் பேசினா ஒரு ஆசை வராது. நீங்க 40-50 கோடிக்கு வர்த்து அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு உங்ககிட்ட பண்றான்ல, பேசுறான்ல, அந்த ஒர்த்தான இடத்துல உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சது இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் தான். ஜெயிச்சவங்களை பேசுறவங்க ரெண்டாவது இடத்த வந்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஜெயிச்சதுனால தான் பேசுறாங்க. நீங்க இதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க ரெண்டாவது இடம் கூட கிடையாது, அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்னைக்கு ஒருத்தன் எதிரி இல்லை, பார்க்குறவன்லாம் எதிரி, ஓகேவா? நம்ம கட்சியாலே இப்போ வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் இருப்பான். ஸோ விஷயம் நீங்கள் செய்கிறீங்க தப்புன்னு வெளியே தெரிஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்கிற கட்சியில வேற இருக்கீங்க. உங்களை வந்து திமுக எல்லாம் காப்பாத்துற மாதிரி ஜெயிலுக்கு போனா கூட அமைச்சராவதெல்லாம் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க. அடுத்த செகண்ட் தெரிஞ்சா அடுத்த செகண்ட் தூக்கிடுவாங்க. நாகர்கோயில்ல ஒரு லாக்அப் டெத் நடக்குது. அந்த லாக்அப் டெத் நடந்த உடனே ஒரு 24 மணி நேரத்துல போலீஸ் அதிகாரிகளை கைது பண்றாங்க. காத்திருப்பு பட்டியல போட்டுட்டு கைதியும் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு யோசிங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கே நான் சொல்றேன், இவரு ஜெயலலிதாவையும் கலந்த மாதிரியான முதலமைச்சர்ன்றதை நான் பதிவு பண்றேன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், அருண் ஐபிஎஸ் அவர்கள் வீட்டில் வந்து இடி ரெய்டு நடந்துட்டு இருக்கு. நியூஸ் வந்திருக்கு, இப்போ பிரேக்கிங் பார்த்தீங்களா? வந்தது, இப்போ நான் லைவ்ல பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நீ யாராவது காசு கொடுத்து ஏதாவது கமெண்ட் போட வச்சுக்கிறியா? இல்லையா, அது இல்லையா? நீங்கள் மட்டும் நல்ல சேரில் ராஜா மாதிரி உட்காடுறீங்க, தேவானனுக்கு நல்ல சேரை கொடுங்கன்னு கமெண்ட்லாம் வருது. அந்த ஆசான் யாரு சார் அவரு? நான் பார்த்தே ஆகணும் சார் அவரை. நேற்று உனக்கு வேற சோஃபா போடும் போது நீ வேணான்னு சொன்னியா? அப்படியா சொன்ன? ஏய் கேடு, லைவ் போகுது, மாட்டிப்ப அப்புறம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருவேன். அந்த சோஃபா போடுறியானா எனக்கு இல்லை சார், இதுவே கம்ஃபர்ட், நான் இதை மாத்திக்கிறேன்னியா? சோஃபா அதான் நான் சொல்லிக்கிறேன் சார், எல்லாமே கம்ஃபர்ட் என்ன பார்த்தாரு, நான் தான் இந்த சேர் வேணான்னு சொல்லிட்டேன். நீ இப்ப அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப சொல்லும் போது மாவன வாடி சார் வச்சு சும்மா கமெண்ட் போடுற போல இல்ல சார், நேர் நம்ம மேல வச்சிருக்க அன்புனால சொல்றாங்க சார். சார், நம்ம அந்த ரெய்டை பத்தி நீங்க பேசிடலாமே, என்ன சார் நடக்குது? இந்த ரெய்டு விஷயம் முன்னாடியே அரசாங்கத்துக்கு தெரிய வந்ததுனால தான் நேற்று அவசரமா அந்த பதவியில இருந்து அவர் மாற்றப்பட்டதாக எனக்கு தகவல். அதாவது இது சரியான முடிவு தான். சரி, இப்படி இருக்காதுன்னு நம்ம நினைச்சிருப்போம், ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அதாவது எப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய அதிகாரியே லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு விடுறது அது நல்லா இருக்குல்ல, முள்ளாலே பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்கு. இவர் சவுக்கு சங்கர் அவருடைய அந்த ஒரு ஏதோ ஒரு இந்த இதுல சொல்லியிருந்தார்ல, அந்த பேஸ்ல ஏதோ ஒரு ரைடா என்னன்றது இன்னும் தகவல் சரியான வரல. பட் அவர் நேற்று ஐஸ்கிரீம்லாம் கொடுத்து கொண்டாடி ஒரு பெரிய கலப்புரம் பண்றாரு போல. இது அருண் ஐஸ்கிரீம், அது வந்து 231வது வீடியோக்காக செலிப்ரேட் பண்றாங்க. ஸ்வீட் எடு கொண்டாடுன்ற மாதிரி அருண் ஐஸ்கிரீம் எடு கொண்டாடுன்னு பண்ணியிருக்காங்க போல. சரி, அது பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அவர் வந்து எப்பேற்பட்டவர், மக்கள் அவர் என்ன நம்பி பார்க்குறாங்க அப்படின்னா, மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு, அடித்தட்டு மக்கள் ஊழலுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்றது தான் அவர் மேல இருக்க ஒரு நல்மதிப்பு. அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல்களை வெளியில சொல்றாரு. இப்போ ஒருத்தர் மேல ஓவரா ஒரு விஷயம் படும்போது ஒரு காழ்ப்புணர்ச்சி மாதிரி போயிடுது, ஒரு பழிவாங்கல் மாதிரி இருக்கு. அதை தவிர்த்திருக்கலான்றது என்னுடைய ஒப்பீனியன். நான் சவுக் சங்கருடைய விருப்பம், அது நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பட் இது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்தா அதிகாரிகள்கிட்ட நடக்கிற ரைடுகள் இருக்கும், அது இப்போ தொடங்கி இருக்குன்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். இப்போ அருண் அவர்கள் வீட்டில் வந்து இப்போ இடி ரைடு போகிறதுனால இதுக்கு பின்னாடி
முன்னாள் அமைச்சர்களும் இப்ப சிக்க வாய்ப்பு இருக்குல்ல சார், பல விஷயங்கள் இருக்கலாம். காவல்துறை அதிகாரி கூட இணைஞ்ச எந்த அரசியல்வாதி இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. இவரு ரூட்டு தனி ரூட்டா இருக்கும், அவங்க ரூட்டு தனியா இருக்கும். அவங்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுத்த விஷயங்கள் அது ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படி இருந்தால் தான் வரும். ஓகேவா? இண்டிவிஜுவலாகவே மாநகர காவல் அதிகாரியா இருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நீ எங்கே கேட்க வைக்கிறேன்னா யார் அந்த சாருக்குள்ள ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்குற. பட் அதுக்கும் இந்த நஞ்ச ஒழிப்புத்துறைக்கான ரெய்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேறுன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஆனால் தொடர்ந்து சவுக்கு சங்கர் என்ன பண்ணார்னா, இங்கே இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஆள் வாங்கினாரு, அங்கே நடுவில் ஒரு குண்டாஸ் கூட போட்டார்னு நினைக்கிறேன். அதில் கூட இவருக்கு அது அமௌண்ட் கொடுக்கல, அதனால தான் அவர் மேலே குண்டாஸ் போட்டாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் மேலே ஒருத்தர் போட்டார். அது அந்த நிறைய விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கு அதனுடைய தரவுகள் இல்லை, இல்லாமல் நம்ம எதுவும் பேச முடியாது. கண்டிப்பாக ஒரு ரைடு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, புகை இல்லாம நெருப்பு எரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரியான விஷயங்கள் தான். எப்பவுமே ரெய்ட்ஸ் நடக்குது, அதுக்காக அந்த ரெய்டு நடக்கிறதுனால தண்டனைகள் வந்துடும், அரெஸ்ட் பண்ணி உள்ள போயிட்டு ஒரு 40 வருஷம் ஜெயிலில் போய்டும், அப்படிலாம் நம்ம கனவு காண்றதெல்லாம் நடக்காத விஷயம். இட்ஸ் ப்ராக்டிக்கலா நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா கோர்ட் இருக்கு, அவங்க வாய்தா போடுவாங்க, அது 20 வருஷம் போவோம், நிறைய போவோம், இது நடக்கிற மாதிரி தெரியாது. பட் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரெய்டு நடக்கும் போதே ஒரு குற்றச்சாட்டு இல்லாம ஒரு விஷயம் நடக்காதுன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கான இது எடுத்துக்காட்ட நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ரெய்டு ஒரு விஷயம் இப்படின்றத இப்படி எடுத்துட்டு போகலாம். ஸோ அவர் மேல ஏதோ ஒரு குற்றங்கள் இருக்குன்றதுனாலதான் டைரக்ஷன் காட்டிட்டாங்க, ஏதோ நடந்தது, அதை நோக்கி தான் இவங்க போறாங்க. ஒரு அவ்வளவு பெரிய அதிகாரி வீட்டுல ஜஸ்ட் லைக் தட் போயிட முடியாது. ஸோ அவங்க ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு கிடைச்சதுனாலதான் அதை அவங்க செய்யறாங்கன்றது தான். நீங்க இந்த டவுட் நீங்க ஏற்கனவே ரேஸ் பண்ணீங்க. என்னன்னா இப்ப இவரு டிவிஎஸ்சி டைரக்டரா இருக்காரு, லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அவரு நம்ம சிங்கப்பூர் சித்தப்பா சிங்கப்பூர் போயிட்டாரு, எங்க சிகிச்சைக்கு போயிட்டாரு. இதுல ஏதாவது லிங்க் இருக்குமா நீங்க ஒரு டவுட் ஏத்துனீங்க. சொன்ன மறுநாள் 2 நாள் கழிச்சு இவர் நீக்கிட்டாங்க. அதே போல அவரும் நம்ம இவர் மேல நம்ம குற்றச்சாட்டு சொல்ற அன்னைக்கு மறுநாள் வேலை அவசரமா சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்குறாரு. கொடுக்கும் போதே புரிஞ்சுக்கிறோம் இதுல ஏதோ ஒரு இருக்கு. யாரை காப்பாத்த அவர் அது கொடுத்தாரு. ஓகேவா? அது காப்பாத்த கொடுத்தாருங்கன்னு தெரிஞ்சதுனால நேற்று விளக்குனாங்க. இன்னைக்கு அவர் டம்மி போஸ்ட்ல இருக்காருன்னா உடனே இன்னைக்கு ரெய்டுக்கு அதிகாரிகளுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்டடா நடக்குது. அதனால இது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஓகே சார், நம்ம இது வரைக்கும் இந்த குதிரை பேரும் பார்த்தோம்ல சார், ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா பேசிட்டு இருந்தோம். இப்போ உசிலம்பட்டி எம்எல்ஏட்டையும் இந்த மாதிரி நடந்திருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு சார். இப்போ நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல தேவா, இது பல பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. நீ ஒருத்தர் 2 பேர்கிட்ட பேசுறதுலாம் இல்லை, குறைஞ்சது ஒரு 40-50 பேர்கிட்டயாவது. எனக்கு தெரிஞ்ச தகவல் 20+. ஓகேவா? இதுல விசுவாசமா ஒருத்தர் முதல்ல சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் அரசியலாக்க வெளி பண்ணியிருக்காரு, மற்றவங்க எல்லாம் இன்னும் பேசவே இல்லை. அப்படின்னா என்ன? அப்போ தாவேக்காவினரும் அரசாங்கம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் திருப்பி இந்த எம்எல்ஏக்களை பேசி சப்போஸ் யாராவது தொடர்பு கொண்டு அதை இவங்க மறுத்தோட இருக்கலாம். ஆனா ஆட்சி நம்மளுடைய கட்சி மேலிடத்துக்கு சொல்லாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஜென்மத்துக்கு திமுக அதிமுக போனா எம்எல்ஏவே நீங்க ஆகும் போதுன்னா உங்க புள்ள வயசுக்கு வரும்போது தான் நீங்க ஏதாவது ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியும். அப்பேற்பட்ட உங்களை இங்க எம்எல்ஏவாக ஆக்கியிருக்காரு. அதனால நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு விசுவாசம், நமக்கு இன்னைக்கு இந்த நம்மளை அவங்க பேசுறாங்கன்னா கூட அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு உட்கார வச்சதும் இந்த டிவிகே கட்சி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். ஸோ உங்களை மதிக்கிறாங்கன்னா அந்த மதிக்கிற இடத்துல உங்களை கொண்டு வர்றதுக்கு காரணமானவங்களே இவங்க தான். ஸோ நீங்க அதெல்லாம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய விஷஸ். இன்னொரு விஷயம் சார், நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆளுங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏ இருக்கான்ட்டீங்க, அவர்கிட்ட போயிட்டு ஒரு 40-50 கோடி பேரம் பேசினா ஒரு ஆசை வராது? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அது வரும்ன்றதில் எந்த மாற்றம் கிடையாது. பல பேருக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இந்த வேண்டுகோளே நான் சொல்கிறேன். சரி, இந்த வேண்டுகோள் ஏன் நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா, நீங்கள் 40-50 கோடிக்கு வர்த்து அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு உங்ககிட்ட பண்றான்ல, பேசுறான்ல, அந்த ஒர்த்தான இடத்துல உங்களை கொண்டு உட்கார வச்சது இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் தான், திரு விஜய் அவர்கள். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, அதை தெரிஞ்சுக்கோங்கன்றது தான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக நான் சொல்றேன். இதை நீங்க புரிஞ்சில, அரசியல்ல எல்லாமே பார்க்கப்படும். நீங்க சரி இதோட வாழ்க்கையில் விட்டு நீங்க வெளியே போயிடுவீங்களா? முடியாது. அதாவது என்னைக்குமே ஜெயிச்சவங்களை பேசுறவங்க 2வது இடத்த வந்தவங்களை பத்தி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஜெயிச்சதுனால தான் பேசுறாங்க.
நீங்க இதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்க 2வது இடம் கூட கிடையாது, அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. உங்களை யாருன்னே தெரியாம காணாம போற இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க. இதெல்லாம் தேவையான்னு பார்த்து முடிப்போம். இன்னைக்கு நம்ம வந்து நேற்று வரைக்கும் சின்ன பையனா பார்த்துருப்பாங்க, இன்னைக்கு எம்எல்ஏவா பார்க்கும்போது நம்ம மக்கள், ஊர் மக்கள் எதிர்க்க ஒரு மரியாதை இருக்கு. இந்த மரியாதை யார் கொடுத்தது? கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராது. யாரால கிடைச்சது? யார் கொடுத்தது? அதை யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. ஓகே சார், இதுக்கு பின்னாடி வந்து பல அதிகாரிகள் தூண்டி விடுறதா தகவல் வருது சார். அவங்களாம் யோசிக்கிறாங்க இந்த டெண்டருக்கு நீங்க கையெழுத்து போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் தூண்டுறாங்க. அது வந்து தனியா, அதாவது நீங்க சொல்றது வந்து இந்த ஊழல் மாதிரியான விஷயங்களுக்கு துணை போகிறதுக்கு செய்யறது, அதை வந்து ஐவாஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது, இதெல்லாம் வெளியவே தெரியாது, மக்களுக்கு இது புரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லி தான் இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பட் நானும் அதை ஏற்றுக்கிறேன். என்னென்னா மக்கள் நேரடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிறைய பலன்கள் அடைகிறாங்க. அது நேரடியாக அவங்களுக்கு தெரியுது. பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து எல்லா துறையிலையுமே நேரடியாக அவங்க பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரியான டெண்டர் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நாலேஜுக்கு வரப்போகிறது இல்லை, அதனால தெரியாது. அது மக்கள் பாதிக்கிற மாதிரி இருக்காது, அதனால இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு இன்னைக்கு ஒருத்தன் எதிரி இல்லை, பார்க்குறவன்லாம் எதிரி. ஓகேவா? நம்ம கட்சியாலே இப்போ வீடியோ எடுத்து போடுற மாதிரி தான் இருப்பான். ஸோ விஷயம் நீங்கள் செய்றீங்க தப்புன்னு வெளியே தெரிஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்கிற கட்சியில வேற இருக்கீங்க. உங்களை வந்து திமுக எல்லாம் காப்பாத்துற மாதிரி ஜெயிலுக்கு போனா கூட அமைச்சராவதுலாம் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க. அடுத்த செகண்ட் தெரிஞ்சா அடுத்த செகண்ட் தூக்கிடுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு அந்த காவல்துறை மேல சொன்ன ஞாபகம் இருக்கா? நேத்து லாக்அப் டெத் நாகர்கோயில்ல ஒரு லாக்அப் டெத் நடக்குது. அந்த லாக்அப் டெத் நடந்த உடனே ஒரு 24 மணி நேரத்துல போலீஸ் அதிகாரிகளை கைது பண்றாங்க, காத்திருப்பு பட்டியல போட்டுட்டு கைதியும் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு யோசிங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கே நான் சொல்றேன். ஏன்னா அவங்க போய் அது பெருசாகி வைரலானதுக்கெல்லாம் தான் 1 மாசம் கழிச்சு அவங்கள காத்திருப்பு அப்புறம் கேஸ்ல சேர்க்கறதெல்லாம் நடந்தது. அப்படிதான் இந்த அஜித் குமார் வழக்கெல்லாம் ஆச்சு, எல்லாமே நடக்கும். ஆனா இது அப்படி இல்லை. டே 1 24 ஹவர்ஸ்ல இது நடக்குது. ஸோ நீங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல தெரியப்பட்டா அவரு உடனே உங்களை வந்து விளக்குறதோ தூக்குறதுல யோசிக்க மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், இவரு ஜெயலலிதாவையும் கலந்த மாதிரியான முதலமைச்சர்ன்றதை நான் பதிவு பண்றேன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கோ. வெறும் உங்களை வந்து கட்சியை விட்டு நீக்கிறது மட்டும் இருக்காது, அரசு துறை நடவடிக்கையும் எடுப்பாங்க. கண்டிப்பா அது ஜெயில் போற மாதிரி இருந்தாலுமே நடக்கும். ஸோ வாழ்க்கையை இழந்து வீணா போகாம கட்சி மேலிடமும் தலைவர் சொல்றதை கேட்டு விசுவாசமா நடங்கன்றது தான். ஏன்னா அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்காக ராப்பகலா உழைக்கிறாரு. காலையிலிருந்து ஈவினிங் செக்ரட்டரி போறாரு, எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாரு. அப்பேற்பட்டவருக்கு நீங்க கீழே இருந்து ஒரு ப்ரெஷரும் டார்ச்சரும் கொடுத்துறாதீங்கன்றது தான் என்னோட. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. எல்லாருமே இப்போ இளைஞர்களா இருக்கிறவங்க பொதுவான விஷயங்கள் என்ன, இப்ப நம்ம ஏன் ஆதரிக்கிறோம்னா ஒரு மாற்று, கண்டிப்பா நல்ல ஒரு அரசியல் வரணும் அப்படின்றதுக்கு. இந்த மாற்றம்ன்றத தொடர்ந்து நம்ம ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து அதிகமா யூஸ் பண்ண வார்த்தையில நீங்க நம்ம இதை பேசிட்டே இருக்கோம். சரி, இது எதுக்காக பண்ணிருக்கோம்னா லஞ்ச லாவணங்கள் ஒழியணும், நம்மள அரசு அதிகாரிகள் மதிக்கணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் மேலும் வளரணும். இதுக்கெல்லாம் நம்ம செய்யறோம். அப்படி யோசிச்சு பண்ண விஷயத்த ஒரு கண்ணாடி இதை பொறுத்த வரைக்கும் மக்கள் தூக்கி கொடுத்துட்டாங்க. இதை போட்டு உடைச்சிடாதீங்க. கண்டிப்பா அவருடைய இதுல இருக்கும். கண்டிப்பா அவர் நடத்துற ஆட்சிக்கோ மக்களுக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸுக்கு அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்துடுவாரு. ஆனா நீங்க திருப்பி எம்எல்ஏவோ முடியாது, கவுன்சிலராவோ அமைச்சராவோ ஆவீங்களானா கஷ்டம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், எடப்பாடியில தாவேகா கேண்டிடேட் ஒருத்தர், அது என்ன ஆனார்னே தெரியல. பாத்தீங்களா? இது வரைக்கும் தெரியல. அதை பண்ண எடப்பாடியே என்ன ஆனாரும் தெரியாதுன்ற காலம் வரும். புரியுதா? ஸோ அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கே இதுதான் நிலைமை. இன்னைக்கு அதிமுகவில் எனக்கு வந்த தகவல் நான் சொல்றேன், ஒரு பெரிய மாநில நிர்வாகி எடப்பாடி அந்த ஆளால இனி கட்சி உள்படாதுன்றத பேசிக்க ஆரம்பிச்சு பல நாள் ஆயிடுச்சு. இது வெளியில தெரியாம அமைக்கிருக்காங்க. சும்மா அதுக்காக தான் மீட்டிங் போடுறேன். இப்போ அவரால் ஒரு மீட்டிங், மாவட்ட மீட்டிங்கோட தொடர்ந்து நடத்த முடியல. எம்எல்ஏ வர மாட்டேன். அன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி பாரு, ஒரு மாவட்டம் ஒரு நடக்குன்னா அந்த இமிடியேட்ல இதுல கண்டினியூஸா நடத்தணும். காலையில ஒரு மாவட்டம், மத்தியானம் ஒரு மாவட்டம், ராத்திரி ஒரு மாவட்டம், ஒரு வாரம் இது கண்டினியூஸா பண்ணணும். அதை கூட அவரால் பண்ண முடியல. இன்னைக்கு நிலைமை தான், எவனோ அவரை மதிக்கிறது இல்லை. அந்த நிலைமைக்கு வந்துச்சு. அவங்க கட்சி ஆளுகளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுயநலமாகவும் தன்னுடைய இதை மட்டுமே நோக்கமா வச்சிருக்கவங்க யாரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் நலனையே எதிர்பார்த்து செய்யறவங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சி இடம் பிடிச்சி கண்டினியூஸா ஆள்ற அளவுக்கான வாய்ப்பு இருக்கு.
நான் இதுக்கு எக்ஸாம்பிளே சொல்றேன். அண்ணாமலை போன்றவர் கிரிட்டிசைஸ் பண்ற பெரிய ஆளா இருக்கவர் கூட டிவிகே கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ண முடியல, என்கரேஜ் பண்றாரு. அதுதான் ரியாலிட்டி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேவையில்லாம பண்ணி உங்க தலையில நீங்களே மண்ணா அறி போட்டுக்காதீங்க. லஞ்ச லாவணியங்களும் தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாதீங்கன்றதை நம்ம. ஓகே சார், நீங்க சொல்றீங்க நம்ம கட்சி ஆளுங்க வந்து தப்பு பண்ணா நடவடிக்கை எடுக்கிறாங்க, தாவேக்கால. ஓகே, நீங்க பல வாட்டியும் சொல்லியிருக்கீங்க கட்சியை சிறப்பா வந்து அண்ணன் திரு ஆனந்த் அவர்கள் வழி நடத்துறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் பண்ணாலும் யோசிக்காமலே பண்றாங்களா? நான் ஏன் இதை கேட்கறேன்னா, திரு விஜய் அவர்கள் இவ்வளவு நாளா சினிமால இருந்தாரு, இப்பதான் அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரிகள் ஏன் பண்றாங்க தேவா? நேத்து வரைக்கும் ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா? ஓகேவா? அது சும்மா இருக்கணும்னா சூடான பாத்திரத்துல வாய் வைக்கணும். டிவிக்குன்றது சூடான பாத்திரம், வாய் வைக்கும் போது இதுக்கப்புறம் வைக்கக்கூடாதுன்னு தோணுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாய் கொஞ்சம் சரியாச்சுன்னு என்ன பண்ணும், திருப்பி வைக்க தோணும். அதுதான் அதிகாரிகள், புரியுதா? ஸோ அதுக்கு நம்ம பலிகாடாகாம நம்ம ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டோம்னா, நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோன்னா ஒன்று அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட போகிறான், இல்லையா அமைதியாக திருந்தி இருக்க போகிறான். இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத திரு விஜய் அவர்கள் உடனே எடுக்கிறாரு. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குன்றேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இருக்கிறவர் எடுத்தா ஓகே பரவாயில்ல, வழி நடத்துவார். அப்படி இல்லை தேவாச்சி. அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்ன, வாழ்க்கையில் 50 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாகிற அளவுக்கு வரணும்னா அதுக்கு சும்மா வந்து தலையை மூஞ்ச காமிச்சிட்டு நடிச்சிட்டு போயிட்டா வந்து ஆகாது. ஓகேவா? எல்லாரையும் அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி குழந்தைங்கள அவர் ரீச் ஆயிருக்காருன்னா அதுக்கு ஒர்க் இருக்குது. அதுக்கு படிப்படியாக உழைச்சி எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லா ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் யோசித்து ஒரு விஷயத்த செய்யணும். சும்மாலாம் எதுவும் வந்துடாது. அப்போ அதுக்கே அப்படி பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்தான்னா பண்ண மாட்டான். அப்படி அவர் நம்ம அண்டர் எஸ்டிமேட்டில் நாலேஜபிள் பர்சன் அரசாங்கன்ற நாலேஜுக்குள்ளே வரும்போது எடுத்தேன் கவுத்தோன்னு பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு பொறுமையா செய்யறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது அவர்கிட்ட வந்து அந்த வீரமும் இருக்கு, விவேகமும் இருக்குன்றத ஒரு விஷயத்துல சொல்லிட்டு போறீங்க. இப்ப அதான் சொல்றேன், நிதானமா செய்யறது வந்து என்னைக்குமே நினைக்கும். ரைட் சார். அறக்க பறக்க நான் நீ அப்படின்னு பண்ணனா ஆகாது. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தாம் குதிச்சு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன நிலைமைக்கானு தெரியாது, அடுத்த தேர்தலே மண்ணை கவிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் சிஎம்மா தொடர்ந்து நீடிப்பார். அதுக்கான அந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்குன்றது நான். ரைட் சார், ரைட் சார். அதே மாதிரி நேற்று எடப்பாடின்னு சொன்னப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துச்சு. கூட்டுக்களவாணின்னு சொல்லியிருந்தாரு. எங்கன்னா அந்த கரூரில் திரு விஜய் அவர்கள் சொன்னார் திமுகவும் அதிமுகவும் உண்மையான களவாணியே விஜய் தான்ட்டு நேற்று இவரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடி. சரி, ஓகே. அந்த பேரம் பேசி வேட்பாளரை வாங்கின களவாணி யாரு? கட்சி சொன்ன கட்சிக்காரே மதிக்காத களவாணி யாரு? அது வேட்பாளர் களவாணி. எல்லா களவாணியும் அவர் தான். சரி, நான் சொல்றேன், எடப்பாடியை பத்தி ரொம்ப பேசி அவர் பெரிய ஆளாக்குறது விரும்பல, தேவையில்லாத விஷயம்னு நான் பாக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு டிவிக்கேவே திமுக வெர்சஸ் டிவிக்கேன்ட்டாங்க. நம்ம ஏன் அதிமுகன்னு எடப்பாடி அப்படியே விட்டுறலாம், அப்படியே போயிடும். அப்படி எங்கேயாவது பேசிட்டு இருந்தேன். அதுக்கு பெருசா கமெண்ட் ரிப்ளை கூட இங்க இருந்து வராது பாரு. நம்ம பேசுற ஆளு கூட வராது. அப்படியே விட்டுட்டாதான் அவர்லாம் ஒரு தலைவராகவே பார்க்க மாட்டாங்க யாரும். பார்த்தா அவரே ஒரு 2 வருஷம் கழிச்சு தாவேக்கால. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் மக்களுக்கே புதுசா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு செய்தி நேற்று வந்துதான்னு வாங்க. ஏன்னா யாருக்கும் ரீச் ஆயிருக்காது. அது ரியாலிட்டி அதுதான். அப்ப நம்மளே வளர்த்து விட வேணான்றீங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.